எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா AngularJS அப்படிங்கிறத எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய வெப்பேஜில் எப்படி வந்து ஆட் பண்ணிக்கிறது, எப்படி வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெரி சிம்பிள். AngularJS.org அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் AngularJS இருக்குது. இதில் லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.6 இருக்குது. இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் கிடைக்கும். இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ ட்ரைனிங் சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டரில் JS இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த AngularJSஓ இல்லை angular.min.jsஓ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா போதும். இது மட்டும்தான் AngularJS. இதுக்கு சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா எந்த CSS ஃபைலோ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வெப்பேஜ் க்ரியேஷனில் நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா பூட்ஸ்ட்ராப்புக்கும் jQueryயும் நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பூட்ஸ்ட்ராப்புக்கு jQuery தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னா AngularJS அப்படின்னா அதில் நிறைய ஃபைல் வரும். நம்ம இந்த AngularJS இந்த 3 ஃபைலை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போது இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். வெரி சிம்பிள். இது வந்து நீங்கள் உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. பூட்ஸ்ட்ராப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அது வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா http://cka.collectiva.in/t bootstrap இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. கிளிக் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ஒரே நாளையில் நீங்கள் பூட்ஸ்ட்ராப் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் ஓரியன்ட் இது கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ஜஸ்ட் வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைன்டாக நிறைய கிளாஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, CSS கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறது தான் ஒரே நாளில் நீங்கள் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்பேஜ் டெவலப்மெண்ட்டினுடைய லுக் அண்ட் ஃபீலையே ஈஸியாக மாற்றிட முடியும். அதுக்காக தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது AngularJSனுடைய பார்ட் என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். இப்போ இதுதான் AngularJSனுடைய பார்ட். இந்த ஒரே ஒரு டிவ். இந்த டிவ்வில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லேபிள் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு இன்புட் கண்ட்ரோல் நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு H1 டேக்கில் ஹலோ போட்டிருக்கோம். ஹலோ இது ஒரு கலரில் டிஃப்ரெண்ட் கலரில் வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டபுள் கர்லி பிரேஸ்குள்ளார ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இதே டபுள் கர்லி பிரேஸ்குள்ளார பேரை பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த நேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் கண்ட்ரோலில் ng மாடல் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேமை வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், யுவர் நேம். அப்போ இந்த யுவர் நேம் அப்படிங்கிறது இந்த 2 நேமையும் குறிக்குது. சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது இந்த என்டையர் டிவ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் டிவ்வையும் ng ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்கோம், ஒரு அட்ரிபியூட்டை இங்கே கொடுத்துருக்கோம். AngularJS-ஐ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு டிவ்வில் ng ஆப் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்புட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி HTML இன்புட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி இன்புட் வாங்கணும். அந்த இன்புட் கண்ட்ரோலுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறோன்னா ng மாடல் அப்படின்ற ng-model அப்படிங்கிற பேர் கொடுத்து நேம் கொடுத்துட்றோம். இந்த நேமை வேறு எங்கே உபயோகப்படுத்தினாலும் இங்கே என்ன டைப் அடிக்கிறோமோ அது அப்படியே அங்கே வரும், வேறு எந்த கோடிங்குமே இல்லை. சரி, இப்போது AngularJS ஃபைலை நம்ம எங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஹெட்டில் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாடி டேக் முடிகிற இடத்துல கொண்டு வந்து ஆட் பண்ணுவோம், அதுதான் அட்வைசபிள்னு சொல்லுவோம். பட் இந்த AngularJS-ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெட்டர்லேயே ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த AngularJS அப்படியே இந்த HTML-ஐ ரீட் பண்ணிட்டு வரும்போதே நிறைய வேலையை பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல ng ஆப்னு இருக்குது.
என்ஜி அப்படிங்கிறது ஆங்குலர் அப்படின்னு அர்த்தம். என்ஜினா ஆங்குலர் அப்படிங்கிறதுனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, என்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்த்துக்கிட்டு வரும்போதே ஒர்க்கப் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஃப்ளிக்கர் ஆகும். இதை தூக்கி கடைசீட்லேயும் போடலாம். அப்படி கடைசீட்டில் போட்டோம் அப்படின்னோம்னா ஃப்ளிக்கர் ஆகும். அப்படி ஒரு முறை ஜஸ்ட்டு ஒரு பழைய கண்டென்ட் வந்து அது மறுபடியும் மாடிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் AngularJS-ஐ மட்டும் ஹெட் செக்ஷன்லேயே போட்டுக்கணும். இப்போ இந்த ஒரே ஒரு டிவ்வில் தான் நம்ம வேலை பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடிட் பண்ணுறதுக்கு சும்மா ஏதோ ஒரு நோட் பேட் இருந்தால் போதும். நான் நோட் பேட் ++ன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த க்ரோமில் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கட்டத்துக்கு பேர் யுவர் நேம்னு வச்சுருக்கேன். இப்போது ரமேஷ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே டைப் அடிக்க அது இங்கே வருது. அந்த டபுள் கர்லி பிரேஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் இங்கே கொடுத்துருக்கிற நேம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளோதாங்க. AngularJS பண்ணுற வேலை இதுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையை பண்ணுது. அப்போது ஜாவாஸ்கிரிப்டே தெரியலன்னா கூட நம்ம இந்த வேலையை பண்ணுற மாதிரி இப்போ இருக்குல்ல. இப்போ நம்ம பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்க ஒரு லைன் கூட எழுதலை. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பேர் கொடுத்து அந்த பேரை எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். அப்போ ஜாவாஸ்கிரிப்டே நான் எழுதவே இல்லை. எல்லா வேலையும் AngularJS பார்க்குது. அதுதான் AngularJS-னுடைய பெனிஃபிட். அதாவது jQuery என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டில் 10 லைன் கோடிங்க jQuery ஒரு 4-5 லைன் கோடிங்காக மாற்றுனுச்சு. AngularJS எப்படி என்ன பண்ணுச்சுன்னா, ஜாவாஸ்கிரிப்டுங்கிறதையே நீங்கள் மறந்துடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஜாவாஸ்கிரிப்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நம்ம RIAன்னு சொல்கிறோம். பட் இதை சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக நம்ம டெவலப் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நம்ம நிறைய கோடிங் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சு தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்டை AngularJS-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் நம்மளுடைய டவுன்லோட் செக்ஷனில் போயிட்டு மேலே மெனுவில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் புதுசாக டைப் அடிச்சிங்கனாலும் சரி, டைப் அடித்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. நம்ம இது எப்படி இந்த AngularJS-ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த AngularJS-னுடைய கான்செப்சுவல் டிசைன் என்ன, இது எப்படி வந்து கான்செப்சுவலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா AngularJS-ஐ உபயோகப்படுத்துறது ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. அதனால் வாங்க நம்ம அடுத்த கிளாஸில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.